சார் அந்த நம்பர் என்னண்ணே இந்த பாதை 514 145 அது என்ன வாசம் இல்ல நான் வெளில ஆடிட்டு கூப்பிடமா வைமா நம்ம பாசமா வாங்கி ரூபா கொடுத்தோம்னா கொடுத்தோம்னா பார்ப்போம். நான் ஒரு ஊர்ல வாங்க சொல்லியிருக்கேன். ஊர்ல வாங்கி பாதை புறம்போக்கு பாதை புறம்போக்கு வந்து நான் வர்றதுக்கு முன்னாடி இங்க இருந்த விஓ ஒருத்தர் இருந்தாரு. அவர் இருக்கும்போது இந்த பாதையை வந்து பத்திரம் போட்டாங்க. அதாவது வந்து பாதையை வந்து திருத்தம் பண்ணி இது ஒரு 4 பேர் கொண்டு வந்து இதன்படி வந்து சப்டிவிஷன் ஆயிடுச்சு. இதனால என்ன ஆயிடுச்சுன்னா என்கொயரி பண்ணி இந்த பிரச்சனையை வந்து விஓவை கண்டுபிடிச்சு யார் பண்ணது திருத்தம் பண்ணும்போது இங்க மீடியரா இருந்தவர் கண்டுபிடிச்சாரு. அவர் அழைக்கும் சொல்லி இல்ல சார் செங்கிலே வருவாய் கிராமத்துல இன்னைக்கு வரையும் வேலை பண்ணிருக்கிறாங்க. இல்ல சார் அதனாலதான் நான் பேசுறேன். 2 மீடியல் மட்டும் இருக்கா, 1 மீடியல் இல்ல சார். 3 வருவாய் கிராமத்துல 3 மீடியல் இருக்கு சார். 2 மீடியல் இருக்கா சார், ஒரு வரும் மீடியல் இருக்கு சார். அதாவது இந்த ப்ராப்ளம் வந்து விஓ கண்டுபிடிச்சு இங்க வந்து முல்லையந்தன் சொல்லி விஓ வந்தார் சார். அவருக்கு இந்த பாதையை வந்து பத்திரம் ஆயிடுச்சு. பத்திரம் ஆகி இந்த இடத்துல வந்து ஒரு டூப்ளிகேட் பேரை கொண்டாந்து இந்த டூப்ளிகேட் பேரை வச்சு அந்த பேரை வச்சு பத்திரம் ஆயிடுச்சு. அது விஓ போன ஆர்டிஓ விஓ கண்டுபிடிச்சு ஆர்டிஓ எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி அவர் அதுக்கப்புறம் இது மாதிரி எங்க ஊர்ல உள்ள 370 ஏக்கரும் இல்லாம போச்சு. மீனியல்ஸ் தான் வந்து இந்த மாதிரி பண்ணீங்கன்னா அந்த பையன் ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணாருன்னா பனிஷ்மெண்ட் வர முறையில் அறிமுகம் கேன்சல் பண்ணி இல்ல சார் இது ட்ரான்ஸ்ஃபர் வந்து ஒரு தீர்வு கிடையாது. தப்புக்கு தீர்வு இதுக்கு யார் உங்களுக்கு வந்துட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் யார் ரிப்போர்ட் பண்ணி அதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சா ஒரு விஓ முடிச்சு ஆர்டிஓ அத்தாரிட்டி ஆஃபீஸர் தாசில்தார் ஆர்டிஓ அவங்களெல்லாம் 4 லட்சம் கொண்டு போய் அவங்க வந்து இந்த பையனை என்கொயரி பண்ணாங்க. எதுவுமே இல்ல சார். அதனாலதான் சார் வேகத்துல உங்ககிட்ட சொல்றோம். பார்த்துட்டு டிரான்ஸ்ஃபர் வந்து இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்லி வாங்கினாங்க. அறிமுகம் வெப்சைட்டா ஆன்சர் கிடையாது சார்.